அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் டே, எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இது. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த மூமெண்ட்டுக்காக காத்திருந்திருப்போம். எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுக்குமே இது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரீம். என்னன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கார் தான் வாங்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கார் எடுத்தது தான் இந்த வீடியோவில் vlog பார்க்க போகிறோம். ஸோ சாரி ஃபார் த வாய்ஸ். எனக்கு வாய்ஸ் முடியல. எனக்கு இரும்பல், லைட்டாக காய்ச்சல். அதனால் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியுமே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு பாப்பரேட்டுப்பட்டி கிராமம், தருமபுரி டிஸ்ட்ரிக். அங்கே தான் நான் ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் படித்தேன். ஸோ காலேஜுக்கு தான் நான் சென்னை வந்திருந்தேன். 4 வருஷம் இங்கே தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இங்கேயே பார்ட் டைமில் மேக்கப் கோர்ஸ் போனேன், மேக்கப் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப டீப்பாக நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே யாருக்குமே தெரியாது. நம்ம இன்றைக்கி வெளியில் ஷோகேஸ் பண்ணுறோம், வெளியில் ஒரு விஷயத்த சக்ஸஸை பார்க்குறாங்க அப்படின்னா அது மட்டும்தான் நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்டு அதெல்லாமே யாரும் பார்க்குறதும் கிடையாது, அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கார் வாங்குறதுன்றது சிலருக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நமக்குன்னு ஒரு கார், நம்ம செல்ஃபாக அதை ட்ரைவ் பண்ணுறோம், நம்ம வேலைக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போகிறோன்றது அது ஒரு ப்ரௌடான விஷயம், நம்ம விஷயமாக நான் நினைப்பேன். அதோடய ஃபேமிலிக்குமே இதுதான் முதல் கார். ஸோ என்னோடய ஃபேமிலியிலையுமே கார் இருந்ததே கிடையாது. இதுதான் முதல் கார். ஸோ அதனால் அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கரியர் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே காம்ப்ளிகேஷன் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இருக்கிறதுக்கு ப்ளேஸும் கிடையாது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா பஸ்ஸில் போவேன், ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிறது அப்படின்ட்டு. இது ரொம்ப வித்தியாசமாக இல்லை. ஏன்னா மேக்கப்புக்கு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு 2 லக்கேஜு, லைட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கு, நம்மளோட ஓன் லக்கேஜஸ், இது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 3 ட்ராலி, ஷோல்டர் பேக்கு, லைட்டு, ஸ்டாண்டு, இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம பஸ்ஸில் போகிறது, ஷேர் ஆட்டோ போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கேபுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. கேப் புக் பண்ணி போக மாட்டேன். இந்த மாதிரி தான் ஆட்டோ, இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரியரில் நெக்ஸ்ட் லெவல் வரவும் நான் என்ன பண்ணேன், கேப் புக் பண்ணி போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி போயிட்டுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, ஃபைனலாக நம்ம கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னு நினச்சி நான் கார் எடுத்தேன். ஸோ நல்லபடியாக கார் எடுத்தாச்சு, மஹேந்திரா பிராண்டு. ஸோ ஃபைனலாக நம்ம கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நாள் அதோட பலன் அடைஞ்சாச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப மனசார விஷ் பண்ணுறேன் என்னோடய ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும், ஒவ்வொரு பர்சன் என்னை பார்க்குறவங்களுக்கும் நல்ல லைஃப் அமையணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கான எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கான ரிசல்ட் நீங்கள் எதிர்பாராத அளவு கண்டிப்பாக நடக்கும். என்னோடய பெஸ்ட்டு விஷஸ், என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி எனக்குமே நீங்கள் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுறது, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுவுமே நான் வரமாக தான் நினைப்பேன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னால், ஒரு விஷயம் நல்லா இருந்தால் கூட அது நல்லா இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. அதுக்குமே ஒரு தனி மனசு வேணும். அந்த அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்கும் உங்களோட டைமை செலவு பண்ணி எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். பை.